இந்த சவரே ரெட் கலர் பெயிண்டாக இருக்கா, அங்கேருந்து துப்புறது எல்லாமே அப்படியே வந்து இங்கே வரைக்கும் இருக்குது. வேக்கு இந்தியாஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சிட்டி. எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு போட்டு வித்துட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவில் போர்ஷே ஷோரூம் ஐயோடா டிசைனாக ராஜஸ்தான் ஐட்டங்கள் எல்லாமே டிசைனாக இருக்குது. அனாதை ஆசிரம பிள்ளைகளுக்கு நீங்கள் காசு போட சொன்னால் கூட இந்த அளவுக்கு காசு உள்ளது. 500 ரூபா தாள் உளுந்து நான் பார்த்ததே கிடையாது. பைக் ஹேண்டில் பார் டிசைன் நெய்ய பெரிய சைஸ் காத்தாடி பத்திரிக்கைலா காயல்பட்டினத்துக்காரங்களே நமக்கு உழ வைக்கிற கம்பெனி முதலாளி ஊரு இதான். இந்த மாதிரி இவனோட டேங்கர் அளவுக்கு ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பறக்க விட்டுட்டு நடக்காம பாருங்க. இந்த வாஷ்ரூம்ல எதுக்கு சோஃபா போட்டு வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா ஒன்லி ஒன் பைக் என்னோடது மட்டும்தான். குஜராத்லயே நான் மட்டும் தான் ரைடரா இருக்கேனா. Hey guys, welcome back to our channel காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ் இப்போ இருக்கிறது குஜராத்தோடைய அகமதாபாத் தாண்டி ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி ரூம் போட்டிருக்கோங்க. சனாந்த் அப்படிங்கிற ஒரு ஊரில் அப்படி அந்த ஊரில் ரூம் போட்டிருக்கோம். இங்கேருந்து இது ரான் ஆஃப் கட்சி போகிற வழியில் இருக்கிற ஹைவே, அதனால போயிட்டுருக்கோம். என்னடா நீ மட்டும் தனியாக இருக்க, எல்லாரையும் அவுத்து விட்டுட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. காலையில் 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன் நான். டெய்லி பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி 10 மணிக்கு படுத்தா கூட காலையில் 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு தான் எடிட் பண்ணி டெய்லி உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அலாரம் அடித்தது என் செவிட்டு காதுக்கு கேட்கல. அதனால நான் ஒரு 5:30 மணி ஆக்கிவிட்டேன் எழும்புறதுக்கு. நான் இன்றைக்கி ரைடர் ஸ்டார்ட் பண்ணுறதை நாங்கள் 6:30 மணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதனால் 5:30 மணிக்கு எழுந்ததுனால நான் எடிட் பண்ணுறேன்னு 7 ஆக்கிட்டு இருந்தேன். அவங்க சரி நாங்கள் போயிட்டு இருக்கோம், நீங்கள் பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லி என்னை நான் தான் போச்சோன்னேன், அவங்க விட்டுட்டு போகல. அதனால் நான் இப்போ எடிட் பண்ணி எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்லோட் ஆகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே லக்கேஜ் எல்லாம் எடுத்து வண்டியில் மாட்டிட்டு இங்கேருந்து அவங்கள ஒரே ஸ்டெச்சில் அவங்கள பிடிச்சலான்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். ரூம் வந்து இவ்வளோ பெரிய ரூமு. ஒரு ரூம் 1000 ரூபாய்க்கு தாங்க கொடுத்தாங்க. பெரிய லக்கு எங்களுக்கு. ஒரு ஆளுக்கு 3 பேர் படுத்துக்கிட்டோம். அப்போ ஒரு ஆளுக்கு என்னாச்சு 350 ரூபா அந்த ரெஞ்ச் ஆச்சு. ஆனால் எல்லாருக்கும் ஷேரிங்கில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. நம்ம ஜாக்பூர் இன்னொரு ரூமில் இருந்தார். நல்ல வசதியாக இருந்துச்சு. நல்லா சுடுதண்ணி வந்துச்சு, குளிச்சுட்டு. இது வரைக்கும் நாங்கள் இந்த ராஜஸ்தான் ரைடில் இது வரைக்கும் விட்டுட்டு இருந்த பார்க்கிங்லாம் ஓரளவு நல்ல டீசெண்டான பார்க்கிங்காக தான் இருந்துச்சு. இன்னைக்கு பார்க்கிங் மட்டும் தான் வேற லெவலில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது தாங்க நாங்கள் பைக்கு விட்டுருந்த பார்க்கிங். நான் இன்றைக்கி பார்த்தீங்களா இதில் தான் லைனாக நம்ம பைக்கு 4 பைக்கும் நிறுத்தியிருந்தோம். நைட்டு வந்து பார்க்கும்போது ஐயோ இந்த லோடுக்கெல்லாம் போவாங்கல்ல, கட்டிட வேலைக்கு போகிற ஆளுங்க இருக்கிற ரூம் இது போல் இருக்குது. ஆனால் மேலே எங்களுக்கு 3ஆவது மாடியில் தான் லாட்ஜ். அது சூப்பராக இருந்துச்சு. அதோட ரிசப்ஷன் எல்லாத்தையும் நல்லா டிசைன் பண்ணி வச்சுட்டாங்க. கீழே 2 ஃப்ளோரில் நம்ம நடந்துட்டோம். நீங்கள் சோழி முடிஞ்சோம். ஒரே துப்பி வச்சுருக்காங்க. இந்த பாருங்க, இந்த சவரே ரெட் கலர் பெயிண்டாக இருக்கா, இங்கே பாருங்க, இங்கேருந்து மேலே வரைக்கும் ரெட் கலர் பெயிண்ட்டாக அப்படி தெளித்து வச்சுருக்காங்க பாருங்க. அங்கேருந்து துப்புறது எல்லாமே அப்படியே வந்து இங்கே வரைக்கும் இருக்குது. வேக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வேறு செவத்தில் தான் துப்புவாங்க. அதுங்க ஒரு பக்கெட் வச்சு துப்ப மாட்டாங்க. பரதேசி போயிடுவேன். எரிச்சல் மயிராக இருக்குது இந்த மாதிரி துப்புறதை பார்த்துட்டா. சரி அப்படியே குளிர்றது கொஞ்சம். மணி 8 ஆகிட்டு. அவங்க கரெக்டாக 7 மணிக்கு கிளம்புனாங்கன்னு நினைக்கிறேன். நான் 1.5 மணி நேரம் லேட்டு. 1.5 மணி நேரத்தை வந்து பிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஏன் நமக்காக நிற்கக்கூடாதுன்னு தான் அனுப்பி விட்டாச்சு. சும்மா போட்டு நான் எடிட் பண்ணுறேன் 8-9 மணி ஆக்குறேங்கிறதுக்காக அவங்களும் நிற்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். பார்க்கலாம் நம்மளுடைய ஸ்பீடு எப்படி இருக்குது. ஸ்டாப் இல்லாமல் போகிறேன். நான் பெட்ரோல் வந்து நேற்று நைட்டு போட்டேன். அதனால் எனக்கு பெட்ரோல் தேவையில்லை. சரி ஓகே கிளம்பியாச்சு. என்ன ஊர்? சனாதனா சன் ஆனந்தா பேர்கள் தான் வாயில் நுழைய முடியுங்க. ஸோ இந்த ஊரில் இருந்து இது பாருங்கள், ஹைவேக்கு பக்கத்தில் தான் போட்டிருந்தோம். சரி ரொம்ப தூரம் உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சர்வீஸ் ரோடு வந்து உள்ளே போட்டாச்சு. இப்போ எனக்கு கட்சி போட்டிருக்காங்க. அதான் கட்சியில் உள்ள ஃபெஸ்டிவல் நடக்கும்ல, ரான் ஆஃப் கட்சி ஃபெஸ்டிவல், அந்த இடம் போட்டிருக்காங்க. ஐயா ராஜா எங்களை விடையா, இங்கே வந்தால் அங்கே வரேன், அங்கே வந்தால் இங்கே வரேன். யாரையா நீ ஆர்னு ப்ளீஸ் வேறு அந்தாலும் அடித்தாலும் காது கேட்டுறோம். அப்பா காலங்காத்தால டென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு தான் விடிய காலையில் இந்த மாதிரி ஊர்லேருந்து வெளியே ஓடிடுறது. ஆளுங்கெல்லாம் எழுந்திரிச்சு ரோட்டுக்கு வர்றதுக்குள்ளே இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிப்போச்சு. 400 கிலோமீட்டர் வருது. மேப் போடல, நான் வெளியே போய் போடுறேன். இப்போ நான் அகமதாபாத் அவுட்டரில் இருக்கேன். இந்த பார்த்தீங்களா அகமதாபாத் போட்டிருக்கா. இதில் வந்து லெஃப்ட்டு திரும்பி அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா புர்ஜி போகிறோம் இன்றைக்கி. ரைட்டு கட்சி ரான் ஆஃப் கட்சி நடக்கிற இடம் புர்ஜை தாண்டி புர்ஜி வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வந்து ரான் ஆஃப் கட்சி நடக்கிற இடத்துக்கு போகிறோம். அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறேன்.
4 மணி நேரம் 19 நிமிஷம் காட்டுது. 4 மணிக்கு போய் சேருவடா அப்படின்னு சொல்லுது. நான் இப்போ சாப்பிட்றது அது இதுன்னு எந்த ஸ்டாப்பும் இருக்காது. அதனால் ஓரளவு 3 மணி 3:15 போய் சேர்ந்துடலாம். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஓகே கைஸ், அப்படியே ரிங் ரோடு ஏறிட்டோம். நம்ம அகமதாபாத் ஊருக்குள்ளே போகாமல் அப்படியே ரிங் ரோட்டில் வெளியே போகுது. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஊர் பயங்கர சூப்பராக இருக்குங்க. இந்த அவுட்டர் இருக்குது பற்றிலாம், மப்சல் ஏரியா, அதுதான் நான் இருந்த சனாதன். செம்ம மோசம், ஐயோ ரொம்ப பில்டிங்ஸும் மோசமாக இருக்குது. அங்கே உள்ள சுத்த பத்தங்களும் மோசமாக இருக்குது. ஆனால் சிட்டி பாருங்கள், அகமதாபாத் சிட்டி இந்தியாஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சிட்டி. அது எனக்கு தெரியும். நிறைய காஸ்ட்லியஸ்ட் பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற பெருங்கோடீஸ்வரனுங்க, அம்பானி, அதானி. அம்பானி கூட மும்பையா, ஆனால் அவரோட ஊர் குஜராத் தானே. அதானி, அப்புறம் அது இதுன்னு மிட்டல் விட்டல் எல்லாத்தையும் எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. இந்தியாவுக்கு ஊர் போட்டு விற்றுட்ருக்காங்க. அவங்க எல்லாருமே இங்கே தான். அந்த ஊர் தான் அகமதாபாத்து. ஏ கிளாஸ் பணக்காரங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பணக்காரங்க அதிகமான இருக்கிற ஊருங்க இது. ஏ கிளாஸ் பணக்காரங்க, அதாவது அமெரிக்காக்காரங்களை விட அதிக பெரிய பணக்கார மாதிரி வாழ்வாங்க. அவங்க தான் இவங்கெல்லாம். பார்க்கணுன்னா அகமதாபாத்தை வந்து பார்த்துக்கிடுங்க. நம்ம தான் அவுட்டர் ரிங் ரோட்டில் போகிறோம். அது ரிங் ரோடு மாதிரியே இருக்குது. ஜங்க் பண்ணிகிட்ருக்கு. நம்ம வந்து 1 கிலோமீட்டரில் சர்வீஸ் ரோடு எடுக்கணுமா? வேறு ரூட்டில் போகுமா? ஒரே காலையில் போலீஸ்காரங்க பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் நம்ப மாட்டிய, அகமதாபாத் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் சரௌண்டுக்கு கண்டினியூட்டியாக பில்டிங்கு ஊர் எல்லாமே இருக்குங்க. கேப்பே கிடையாது. அகமதாபாத் சுற்றளவு 150 கிலோமீட்டர் வரும் போல இருக்குது. அப்பாடி அப்பா, நம்ம சென்னை கூட செங்கல்பட்டு வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு கிடக்கும் பார்த்துடுங்க, திண்டிவனம் இதுக்கெலாம். ஆனால் இங்கே சுத்தமாக கேப்பு கிடையாது. ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே அப்படியே கண்டினியூட்டியாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வதோராலேருந்தே அப்படியே கண்டினியூட்டி தான் வருது. ஐயோ என்ன அநியாயம். இங்கேயும் பாருங்கள், நான் வந்துட்டேன், கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வந்துட்டேன். நான் இருக்கிறது சனாந்த ஊரே வந்து 20-25 கிலோமீட்டர் தள்ளி தான் இருந்தேன். ஆனால் அதையும் தாண்டி 20 கிலோமீட்டர் வந்துட்டேன். 40 கிலோமீட்டர் வந்தாலும் ஊர் ஒரு கேப்பு கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் தான். பெரிய சிட்டி போல் இருக்குது அகமதாபாத். அகமதாபாத்தில் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ஷே ஷோரூமை பார்த்தேங்க. இது வரைக்கும் போர்ஷேவோட ஷோரூம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. இந்தியாவில் போர்ஷே ஷோரூம், ஐயோடா, அவ்வளோ சூப்பர் கார்ஸ் எல்லாம் அகமதாபாத்தில் இருக்க போல இருக்குது. நான் உள்ளுக்குள்ளே போகலை. ஒரு நாள் வரணும், உள்ளுக்குள்ளே எல்லாம் சுற்றி பார்க்க வரணும். ட்ரெயின்லேயாவது வந்துட்டு சும்மா அகமதாபாத்து, இப்போ லாஸ்ட்டாக நான் ஹைதராபாத்து போன மாதிரி அகமதாபாத்தை வந்து சுற்றி பார்க்க வரணுங்க. அவ்வளோ அடிப்பொலியான போர்ஷே ஷோரூம் தனியாக இருக்குது. இதெல்லாம் போட்டோ போட்டு விட்றேன் நான். செம்ம ஷாக்கிங் எனக்கு. I don't really know what comes next. I'm just doing my best, even though I'm so stressed out. Everything just feels like a test that I fail, so depressed when I can't seem to get out. But something deep inside won't let me quit. I swear that I'm inspired by all this shit. Tell me that I can and I won't. That's what guides me the most. Your lies, I'll do what I want. ஐயோ காலைல இடத்துல வந்து சாய் குடிக்கலை, அதனால் ஒரு சாய் குடிச்சிட்டு போவோம். டீ இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? 300 அப்பா இங்கே பாடுறா 80 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்சாக எடுத்துட்டேங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கட்டக்ஸ் கிழிஞ்சு போச்சு போங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நான் சோலோ ரைடு தான் நினைக்கிறேன். யாரையும் பிடிக்க முடியல. அவங்கெல்லாம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனதுனால குறைஞ்சது ஒரு 100 கிலோமீட்டருக்கு தாண்டி போயிருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டு போனால் கூட ஒரு 70-80 கிலோமீட்டர் தாண்டி இருப்பாங்க. கை வைப்ரேஷன் ஓவர் ஆகுது. பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒத்தி. டீ கடையில் டோல்கேட்டுக்கு பக்கத்தில் டீ கடையில் நிறுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட தாரங்கதாரா அப்படிங்கிற ஊர் வந்து இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது பார்த்துருங்க. இந்த டீ கடை வந்து அழகாக கட்டில் போட்டு வச்சுருக்காங்க. படுக்கணுன்னா ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கலாம், 1/2 மணி நேரம் படுத்துக்கலாம். நைட்டுக்கு வந்தால் சூப்பராக படுக்க விடுவாங்க போல இருக்குது. டீ கடைக்கு முன்னாடி இப்படி இருக்குது. வழக்கமாக நம்ம ஊர் டோல்கேட்டில் இருக்க டீ கடையில் டீ, ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்டு, அப்புறம் அது இதுன்னு கிடைக்கும் இல்லையா. இந்த ஒரு டீ கடையில், ராஜஸ்தான் குஜராத்தில் இருக்க டீ கடையில் என்னென்ன கிடைக்கும் பாருங்க. அந்த வண்டிக்கு ஊற்றுற ஆயிலு, அப்புறம் அந்த டிசைனு,
அந்த நம்ம தான் அந்த டிசைனு, இந்த இதுக்கு டிசைனுக்கு பேரே நம்ம தான் வச்சிடலாம் போல இருக்கு. டீ ஓரமாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு வைங்களா, அதெல்லாம் நம்ம நார்மலாக கிடைக்கிறது தான். அப்புறம் லாரிக்குள்ளே போடுறதுக்கு பெட்டு இது கம்பளி அந்த மாதிரி இது பாருங்க, இதெல்லாம் நம்ம தான் மேட்ரு. டிசைனாக ராஜஸ்தான் ஐட்டங்கள் எல்லாமே டிசைனாக இருக்கு. எல்லாம் போக நமக்கு டீ கடையில் இருக்கிற விஷயத்த பாருங்களேன், லைட்டிங்ஸு வித்தியாசமான லைட்டிங்ஸு, இந்த பாஸு கலர் லைட்டிங்ஸு, அதுக்கப்புறம் அங்கே வண்டியை டெக்கரேட் அதை லாரியோ பைக்கையோ டெக்கரேட் பண்ணுற ஐட்டங்கள். இப்போ காரச்சோ மிச்சர் அதுதான் டீ கடையில் இருக்குன்னு வைங்களேன். ஸ்பீக்கர்ஸு அது ஓகே, அது கூட மளிகை கடை மாதிரி இருக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமாதாவுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். 500 ரூபாலாம் போட்டிருக்காங்களப்பா. எந்த அளவில் மாட்டுக்கு இதுவாக இருக்காங்க. நம்ம ஊரில் அனாதை ஆசிரம பிள்ளைகளுக்கு நீங்கள் காசு போட சொன்னால் கூட இந்த அளவுக்கு காசு உள்ளது. 500 ரூபா தாள் உளுந்து நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்களா? 10 ரூபா 5 ரூபா 1 ரூபா 2 ரூபா தான் உழுவும். இப்போ பாருங்க, மாட்டுக்குன்னு 500 ரூபா தாள்லாம் விழுந்துருக்கு பாருங்க. மாட்டு மேல அவ்வளோ ஒரு பாசமா இருக்காங்க போங்க. நானும் இப்படி ஒண்ணு வாங்கி மாட்டிக்கலாமா நம்ம வண்டியில? நம்ம தான் நமக்கு மேல யாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் மாட்டிக்கலாமோ? அழகழகா இருக்கு. லாரி வேலைண்ணா. ஓகே அது ஸ்டிக்கர் வேற வித்தாங்க. இந்த பாருங்க மேல எல்லாம் ஸ்டிக்கர், லாரிக்கு ஓட்டுற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, நமக்கு யூடியூப் கா ஸ்டிக்கர் ஒன்று வாங்கிட்டேன். யூடியூப் கா ஸ்டிக்கர் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, யூடியூபான்னு. நம்ம வண்டியில ஒட்டி விட்டோம்னா யூடியூப்ல தால் பண்ணிடலாம். வேற என்ன இருக்கு? ஸ்டேரிங் வீல். எனக்கு ஸ்டேரிங் இல்லையாடா வாப்பா? भैया स्टेयरिंग मेरा बाइक गाड़ी बाइक का नहीं गाड़ी बाइक का स्टिकर का डिजाइन स्टिकर नहीं है इधर उधर ये बाइक हैंडल बार डिजाइन नहीं है. அடுத்த வாட்டி வரும்போது தானே only truck ट्रक ड्राइवर्स ओनली. मेरा बाइक गाड़ी का डिजाइन है. बाइक में ओनली स्टिकर्स बाइक है मैं इधर उधर बाइक का अच्छा पॉपर सुपर वेर लेवल. किधर प्लेस का नाम? सुरेंद्र नगर मालवा பக்கத்துல இருக்குங்க. நம்ம இது ஹைவே अच्छा हाईवे சூப்பர் புது ஹைவே. நீ நயா ஹைவே. பெரிய சைஸ் காத்தாடி பத்திரிக்கைலா பக்கத்துல பார்க்கணுமா? அவுந்துக்குச்சியா போய் கட்டியாத படப்படான்னு அடிச்சுட்டு வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் அதை தூக்கிட்டு போயிடும். எவன் மூஞ்சிலாம் போட்டு அப்புறம் என்றென்றும் புன்னகை படத்தில் வரும்ல, அது மாதிரி டாஷிங் ஆகிட போகுது. இங்கே ஒரு பசு இருக்குங்க, கிர் பசுவா, என்ன ஹைட்டா, என்ன பாகுபலி மாட்டை விட பெருசாக இருக்குங்க. சரியான பெருசாக இருக்குது. அது நிறைய இருக்குது, கூட்டமாக ஓட்டிட்டு போகிறாங்க, நிறைய இருக்குது. உங்களுக்கு காட்டுற அப்புறமா என்ன, இப்போதான் 2-3 பார்த்தேன், 2-3 கூட்டத்தை. குஜராத் ராஜஸ்தான்லாம் டைல்ஸ் ஃபேமஸ்ன்னு நமக்கு தெரியுங்களா? லைனாக போர்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனியோட டைல்ஸ் 600 1200 mm, அந்த எண்ணமும் இந்த எண்ணமும் எங்ககிட்ட இந்தந்த கம்பெனி கிடைக்கும்ட்டு லைனாக போடுங்க. ஒரு 20-25 போர்டு வந்திருக்கும். என்னென்ன கம்பெனி இருக்குது, ஒவ்வொரு கம்பெனியாக அவன் கம்பெனிக்காரன் வச்சுருக்கான். ஆனால் எங்கே கடை இருக்குன்னு தெரில, அந்த ஷோரூம் இருக்குன்னு தெரில. பிராண்டோட விளம்பரம் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் எங்கே வந்து வாங்க நீங்கள் சொல்லுன்னா இந்த கடை இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா வந்து வாங்குவோம். அதுக்கு வழி இல்லாமலாம் வச்சுருக்கே பாருங்க. எலிக்கா ஒவ்வொரு சூப்பர் டைல்ஸ் ஷோரூமாக இருக்குது. பட் அது ஷோரூம் எங்கே இருக்குன்னு தெரில. டைல்ஸ் கம்பெனிக்கு மட்டும் தான் போட்டு வச்சுருக்காங்க. நானும் சரி பார்த்துட்டு வரலாம், நம்ம வீடு கட்டினோம்னா என்ன அளவுக்கு மாடலில் இருக்கும், என்ன ரேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம். ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி அப்படின்னு பார்த்தா எல்லாமே வந்து விளம்பரம் மட்டும்தான் இருக்குது. சுற்றி போர்டு தான், எல்லா பக்கமும் போர்டு தான். இப்போ நம்ம சிவகாசிக்கு பட்டாசு கம்பெனிக்கு போகிற வரைக்கும் நமக்கு பட்டாசை பற்றி மொத்தத்துக்கு பட்டாசில் ஸ்டாண்டர்டு ரெட்டக்கிளி அப்படி இப்படின்னு தான் தெரியும். அங்கே போனப்புறம் 1008 கம்பெனிகள் வரும் பற்றிலாம். சேம் அதே கான்செப்டில் டைல்ஸ்னாலே நமக்கு சொமானி, ஜான்சன் டைல்ஸு அது இதுன்னு தான் தெரியும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட டைல்ஸ் கம்பெனி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது, பிராண்டடு. இந்த பாலம் மட்டும் நம்ம ஊரில் இப்படி கட்ட மாட்டேங்கிறாங்க. இப்போ ரயில்வே பாலத்தை மெட்டல் வச்சு இவங்களுக்கு தேவையா மெட்டல் இந்த பக்கம். இப்போ இதுக்கு மேலே தாரங்கதாரா 04ன்னு போட்டிருக்குல்ல, தாரங்கதாரா அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கும். நம்ம ரைட்டில் போய்டும். அப்படியே
இந்த தாரங்கதாரா ஊர் வந்து எங்கள் ஊருக்கும் தாரங்கதாரா ஊருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குங்க. ஏன்னா எங்கள் ஊரில் டிசிடபிள்யூன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி பேர் தாரங்கதாரா கெமிக்கல் ஒர்க்ஸு. அந்த கம்பெனி மட்டும் ஒரு வேளை டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், வெடிச்சுது கொள்ளுது, அது ஒரு கெமிக்கல் கம்பெனி. அதில் இப்போ பேர்னிங் ஏதாவது ஆச்சுன்னா அதோட பாதிப்பு வந்து எங்கள் காயல்பட்டணம் ஆறுமநேரி 2 ஊரையும் காலி பண்ணிடுங்க. அப்போ அந்த 2 ஊரையும் காலி பண்ணுற தாரங்கதாராவுடைய ஓனர் ஊர் வந்து இந்த ஊர் தான். அவங்க குஜராத்தி தான் ஆக்சுவலி. அதனால் இந்த ஊரில் தான் அவங்க இங்கேருந்து தான் அங்கே வந்து கம்பெனி வச்சுருக்காங்க. காயல்பட்டினத்தில் வந்து கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஊருக்கு வந்திருக்கேன் நான். காயல்பட்டினத்துக்காரங்களே இந்த வீடியோ பார்த்துருந்தா பார்த்துக்கிடுங்க. நமக்கு உழ வைக்கிற கம்பெனி முதலாளி ஊர் இதுதான், தாரங்கதாரா, குஜராத்தில் இருக்குது. இந்த நான் சொன்னேன்ல அந்த மாடு எவ்வளோ பெரிய கொம்பு பற்றிலாம், ஒரு சின்ன பசு, அது பசு தாங்க. இது பசுவே என்ன பெருசாக இருக்குது பாருங்க. ஒன்றும் இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. நான் பார்த்ததெல்லாம் பயங்கர பெருசு. நான் ஆடும் பெருசாக இருக்குது, ஆடோட கொம்பு வித்தியாசமாக இருக்குது. இங்கே வருங்க, இதெல்லாம் கிர்ரைனா பசு அப்படின்னு சொல்லுவாங்களா தானே, எனக்கு தெரியல சரியா. நீங்கள் யாரும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பெரிய 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 சைஸ் பஸ்ஸு அப்படியே கூட்டமாக ரோட்டில் தான் மேய்ச்சிட்டு போகிறாங்க. இந்த ரைட்டில் நான் பார்க்குற அழகான பிரிட்ஜிங்க, தண்ணி கிராசிங் பிரிட்ஜி. ஏன் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் வந்ததில் இவ்வளோ அகலமாக ஆறு வச்சு ஒரு தண்ணி ஓடினதில்லை. லடாக் ரைட்டில் வேணால் பார்த்துருப்போம், இந்த ரைட்டில் பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட்டு. அழகு, அருமை அருமை. என்னப்பா நடு ஹைவேல கோயிலை வச்சிருக்கிய? ஓஹோ, அப்படி கதை. புதுசாக தான் கட்ட மாதிரி தெரியுது. எவனாவது கோயிலுக்கு சாமி கொண்டு வரேன்ட்டு அப்புறம் சாமி கிட்ட போயிடமா. ஹைவேல போய் இது வச்சுருக்காங்கப்பா. மாலியா 34 கிலோமீட்டரில் மாலியான்னு ஒரு ஊர் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஊரில் வச்சு தான் நான் வேறு ரூட் எடுக்கணும். இது வந்து குஜராத்தில் இருக்கிற ஸ்டேட் ஹைவே 7. ஆமாம், 7ல் போயிட்டுருக்கேன். இந்த ஸ்டேட் ஹைவே 7லேருந்து புர்ஜி அப்படிங்கிற ஊருக்கு எப்படி போகிறோன்னு தெரில. புர்ஜி போய் நேராக இந்த ரோடு வந்து புர்ஜி போகுது. புர்ஜி போய் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் கட்சிக்கு போகுது. ரான் ஆஃப் கட்சிக்கு திரும்பி கொஞ்சம் தூரம், அதாவது ரொம்ப தூரம் போகணும், போய் ரீச் ஆகுது. இப்போ புர்ஜி எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறது தெரில. கூகுளை ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ எங்கேயாவது மணி வந்து பார்த்திங்கன்னா 11 ஆகுது. எங்கேயாவது ஒரு ரெஸ்ட்டு போடணும்னு வச்சுருக்கிறேன். பட்டாக்ஸ்லாம் வலிக்குது இன்றைக்கி, என்னமோ தெரில. காலையிலேருந்தே வந்து பட்டாக்ஸ் வலி பிச்சு எடுக்குது. அது வேறு நான் ஒரு ஏர் பில்லோ இது வச்சுருக்கேன். அதில் சூடு இது இல்லை, காற்று இல்லை. அதில் நம்ம ஒரு மாதிரி தான் ப்ளைனாக இருக்குது. மவுண்டைன்ஸ் பெருசாக எங்கேயுமே வரல. சும்மா ஒன்று ரெண்டு சின்னதாக வந்துச்சு. மற்றபடி கம்ப்ளீட் பிளைன்ஸாக தாங்க இருக்குது. இது நேராக விட்டுக்கிட்டே இருந்தாச்சுன்னா பாகிஸ்தான் போவோம். குஜராத்துக்கு பக்கத்தில் பாகிஸ்தான் பார்டர் இருக்குது. முடிஞ்சால் அங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நாளைக்கு நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே போகிறேன். நம்ம டீமில் எனக்கும் உடம்பு போகிற அளவு டைட்டாக உடம்பு அழிச்சிக்கிட்டே இருக்குது. இன்னொருத்தர் ஜாக் ப்ரோவுக்கும் உடம்பு சரியில்லைன்னாரு. ஒருவேளை நாங்கள் இன்றைக்கி ஸ்டே போட்டாலும் போட்டால் நான் பாகிஸ்தான் போய் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இருக்குங்க ஒவ்வொரு டைல்ஸ் கம்பெனியும், கிரானைட்டு டைல்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க போட்டிருந்தாங்களா, அதெல்லாமே இங்கே தான் ஒன்று ஒன்றா இருக்குது. அங்கங்கே இருக்குது. கொஞ்சம் என் கண்ணில் மட்டுமே 50 கம்பெனிக்கு மேலே போட்டிருக்கோம். இதை பற்றிலாம் போக போதில் கிரானோ, அது வந்து அவங்க மண் கல்லெல்லாம் அதில் வெளியே குமிச்சு போட்டிருக்கு. அதை எடுத்து இப்போ ஒரு மாதிரி சூடுபடுத்தி ஏதோ பண்ணி அவங்க தயாரிப்பாங்க போல இருக்குது. கிரானைட்டு கல் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அப்பா இங்கே தான் இருக்குது. ஒரு நிறைய கம்பெனி இருக்குங்க. காக்காச்சியோ அப்படின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இவ்வளோ கம்பெனி. ஒரே புகைக்குண்டாக தான் இருக்கு. பைத்தியமா இவங்கெல்லாம், அட பாவிங்களா, என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்களேன். இருங்க அந்த கிரேட்டா வண்டியை விட்டுருவோம். இப்போ லாரியில் டயரில் அழுக்கு சேரப்படாதுன்னு ரப்பரை கட்டி விட்டுருப்பானுமில்ல, அந்த மாதிரி இவனோட டேங்கர் அழுக்காகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பறக்க விட்டுட்டு அடக்காம பாருங்க. வண்டியை பார்த்தாலே இந்த கோஸ்ட் வண்டி மாதிரி இருக்கு. கடன்னு அடிச்சுட்டு வருது. அது என்ன பண்ணுதுன்னா சுத்தப்படுத்திடுது அந்த இடத்த, அந்த டேங்கரை. ஏண்டா டேய், எப்படியெல்லாம் யோசிக்கிறிய? உங்கள் யோசனைக்கு ஒரு அளவு இல்லையா? நான் எங்கே போய் அழுவேன், இதெல்லாம் போய் சொல்லுவேன். ஏன்பா இப்படி பண்ணுறியா? நம்ம அதெல்லாம் நடக்குமா? ஒரு லாரி டேங்கர் அது அழுக்கானா தண்ணி ஊற்று கழுவு, அதை விட்டுவிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நிறைய கடைகள் இருக்க, பஸ்ஸே கூட இங்கே தான் விட்றாங்க போல இருக்கு. ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி வச்சிடுறாங்க, எல்லா ஐட்டங்களும் இருக்கிற மாதிரி.
ஸோ அதில் எங்கே வேணாலும் விட்டு சாப்பிட்டுக்கலாம் போல இருக்குது. நம்மளும் விட்டுருவோமா, விட்டு சப்பே இருக்குது. ஏதாவது வெஜ் நான்வெஜ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ஆசைங்க. ரொம்ப நாள் ஆச்சு, வெஜ்ஜாக தான் தின்னுட்ருக்கோம். நான்வெஜ் ஐட்டம் எங்கே இருக்கும்? நான்வெஜ்ஜே இருக்காது போல் இருக்குங்க இந்த ஊர்லலாம். ஷாய் இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் தான். இந்த பக்கம் வாஷ்ரூம் இருக்குது. இந்த வாஷ்ரூமில் எதுக்கு சோஃபா போட்டு வச்சுருக்கீங்கன்னு தெரியல. சோஃபா போட்டு வச்சுருக்காங்க வாஷ்ரூமில். என்னடா நடக்குது? அது இந்த நம்ம ரெஸ்ட் பெட்ரூமில் அந்த இடத்துல முடியலடா டேய். நல்லா சுத்தப்படுத்துகிறாங்க, துப்பியும் வைக்கிறாங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் வாஷ்ரூமில் எதுக்கு சோஃபா போட்டு வச்சுருக்காங்கன்னு தான் தெரில. கக்கா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களோ. இப்போ இந்த இடத்துல அவ்வளோ கார் நிற்கிதுங்க, அவ்வளோ கார் நிற்கிது. எப்படியும் ஒரு 100-150 கார் நிற்கும். ஆனால் ஒன்லி ஒன் பைக் என்னோடது மட்டும்தான். நீ ஒன்லி குஜராத்லேயே நான் மட்டும்தான் ரைடராக இருக்கேனா இன்னைக்கு. சோலோ ரைடு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. 200 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குது. 200 கிலோமீட்டரும் ஒரு டீ மட்டும் அடிச்சிருக்கேன், அந்தால வந்துட்டேன். இப்போ இவ்வளோ காரில் எம்மளோட பைக் மட்டும்தான் தனியாக ஜபர்தஸ்தாக கரும்புல நிற்கிறாப்புல. அப்புறம் எல்லாமே ஜிஜே தான். நான் மட்டும்தான் டிஎன். கர்வமாக சொல்கிறேன், TN 92. இது வேறு கம்ப்ளீட்டாக தான். இப்போ இந்த இடையில வந்து தோசை கிடைக்குன்னு போட்டிருக்கு. பார்த்தேன், சரி நான்வெஜ் தான் கிடைக்கல, நம்ம வெஜ்லேயாவது தோசை கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஆர்டர் பண்ணேன். அது மேலே ஏதோ எழுதியிருக்காங்க பாருங்க. எதுவுமே இங்கிலீஷே கம்மிங்க, சைடில் மட்டும்தான் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து தமிழ் இது குஜராத்தி தான். தோசை வந்து நல்லா தாங்க இருக்குது. நல்லா சாப்பிட்டா நம்ம ஊர் தோசை மாதிரியே தான் இருக்குது, வேறு மாற்றமே இல்லை. ஏதாவது இவங்க கூட பண்ணி ஏதாவது இது பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தேன். தோசை சாம்பார் அற்புதமாக இருக்குது. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டே இப்போ தான் சாப்பிட்றேன். மணி என்ன தெரியுமா? 12:20. அவன் லஞ்சு சாப்பிடும்போது லஞ்சு சாப்பிட்றதுக்கு நிறுத்துறோம், நீங்கள் வாங்க அப்படின்றாங்க. காலைல சோறை இப்போ தான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. இன்னொன்று கூட சாப்பிடலாம் போல இருக்கு. ஏன்னா பில்லு அங்கே போய் போட்டுட்டு வர வேண்டியது. கழுதப்பையில் பில்லு இங்கேயே போட்டு தொலைய வேண்டியது தானே. பில்லு போடுற இடம் தனியாக அங்கேயோ தூரமாக இருக்குது, இங்கே இது பண்ணணும் பாருங்க. டீசல் புல்லட்டுங்க. புல்லட்டா எஸ்டியா வேற லெவலில் இருக்கு வண்டி. ஃபுல்லாக சில்வரு. இவருங்க, நான் ஏற்கனவே நம்ம ஊரில் ஒரு வண்டி பார்த்துடல சில்வர் ஐட்டத்தில். சில்வரில் போட்டு ஜம்முன்னு போட்டு, அதான் டீசல் புல்லட் தான். ஆஹா, இல்லை பாருங்க, டீசல் ஐட்டம் போட்டு. இது என்ன ஏற்றுனா காற்று லோடு ஐட்டுக்கு ஏற்றுற வண்டி. ஒரு மைதானம் ஏற்றிருக்காப்புல குஜராத்தில். வண்டிக்கு நம்பர்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக லோடு வண்டி மட்டும்தான். ஒரு ஆட்களே ஏற்றிட்டு போகலாம் போல இருக்க. வண்டி தெளிவாக வச்சுருக்காங்க. பின்னாடி பிஸ்டன் எந்த ரேஞ்சில் இருக்குது, எப்படி போகுது? செயின் தானா? ஓ, செயின் தான் போகுது. நம்ம பைக்கில் இருக்க மாதிரி செயின் தான் போகுது அங்கே வரைக்கும். ஆனால் வந்து புல்லட், டீசல் புல்லட். வித்தியாசமாக இருக்காங்களப்பா ஊரில். அது வேற கூடாரம் வேற வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு. செம்மையா ஆட்டோ ரிக்ஷா மாதிரியே இருக்குது. எத்தனை வெஹிக்கிள் வந்தாலும் சரி, இந்த வண்டியோட புல்லிங் அதுக்கு வராமா டேங்க்லாம் போட்டு புல்லிங் பவரே வேற லெவலில் இருக்கும். முன்னாடி அது டேஷ்போர்டை பாருங்க.